ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆல்வின் ஜி ப்ரோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில்ட்ரன்ஸ் டே அன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலாக வீடு கட்டலான் இருக்கோம். ஒரு சூப்பரான மாடர்ன் ஹவுஸ். இது வந்துட்டு அந்த வேர்ல்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை சொல்லிட்டேன் கைஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு வேறு தனி வேர்ல்டு, புது வீடியோன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே தான் வந்துட்டு வீடியோ கட்ட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு கட்ட போகிற இடத்த வந்து இது இங்கே தான் கட்ட போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு பேஸ் வேணும். ஸோ இப்போ எல்லாரும் 3, 2, 1 பூம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் வந்துட்டு வீடு கட்ட போகிறோம். இப்போ இது கீழே பேஸ் கொடுத்துடலாமா? பூம். இப்போ வந்துட்டு இதை சுற்றி வால்ஸ் கட்டணும். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு பிளாக் செலக்ட் பண்ணியிருக்கேன் கைஸ். ஆக்சுவலி எனக்கு இந்த ப்ளூ கலர் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ப்ளூ கலரில் வீடு கட்டிடலாமா? இருங்க, அவுட்டர் லேயர் கொடுத்துட்றேன். பூம். அப்படி ஒரு வழியாக கஷ்டப்பட்டு கீழே இருக்க பேஸ் கட்டியாச்சு, மேலே இருக்க அந்த இது அவுட்டர் லேயர் கட்டியாச்சு. இப்போ வந்துட்டு வீட்டுக்கு போக வேண்டிய வாசல் கட்டலாம் வாங்க. இருங்க, இதில் போயிட்டு டோர்ஸ் வந்துட்டு என்ன டோர் வைக்கலாம்? இந்த டோர் வைக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு மேலே ஏறுறதுக்கு இது வைக்கலாம். எங்கிட்ட வைக்கலாம் என்ட்ரன்ஸை? இங்கிட்ட வைக்கலாமா இல்லாட்டி இங்கிட்ட வைக்கலாமா? எங்கிட்ட வைக்கலாம் கைஸ்? ஆக்சுவலி இங்கிட்ட வைக்கலாமா இல்லை திருக்கி இங்கே வச்சிடலாம். ஓகே, பிரேக் 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 பிரேக். ஆக்சுவலி எனக்கு அங்கிட்ட வைக்கலான்னு இருக்கேன். ஸோ சாரி கைஸ், மன்னிச்சிருங்க. இப்போ ஓகே கைஸ், கதவை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு உள்ளக்கா பார்க்கலாம் வாங்க. உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த லிவிங் ரூம் இருக்குல்ல கைஸ், இருங்கண்ணா. இந்த லிவிங் ரூமில் வந்துட்டு சோஃபா வைக்கலான் இருக்கேன். இருங்க, என்ன கலர் சோஃபா வைக்கலாம்? இருங்க யோசிக்கலாம். டயர் வெயிட் ஆச்சு இது. ஓகே, இந்த ரெட் கலர் சோஃபா எடுத்து வச்சிடலாம். சோஃபா கொஞ்சம் குட்டியாகவே இருக்கும், ரொம்ப பெருசாலாம் வேணாம் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ஒருத்தர் தான் இந்த வீட்டில் இருக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு டிவி வைக்கணும் கைஸ். டிவி வந்துட்டு எப்படி கட்டலாம் கைஸ்? இப்போ நான் உங்களுக்கு டுட்டோரியல் தான் கைஸ் சொல்லித்தரேன் இதெல்லாம் எப்படி கட்டணுன்னு. ஏன்னா என்ன மாதிரி சில பிகினர்ஸ் இருப்பாங்கள்ல, இல்லை நான் பிகினரில் சில பிகினர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்காக. இப்போ பாருங்கள், இந்த காங்கிரீட் எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கலாம். இல்லாட்டி பிளாக்ஸ் வைக்கிறது கூட உங்கள் இஷ்டம். இல்லை நானும் பிளாக்ஸ் வச்சுக்கிறேன், எனக்கு பிளாக்ஸ் தான் வேணும். என்ன பிளாக் வைக்கலாம்? ஓகே, இது வைக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இதை எடுத்து இங்கே வச்சுட்டு நம்ம கொஞ்சம் குறி பார்த்து வைக்கணும். ஓகே, டிவி கொஞ்சம் தூரமாக வச்சிடலாம், கண்ணுக்கு கெடுதுக்கு. எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு அளவாக பார்க்கணும் டிவி எப்போவுமே. ஓகே, இப்போ வந்துட்டு பிளேஸ் இட் ஹியர். பிளேஸ் பிளேஸ் இது ஒரு மாதிரி வருமே. மறுபடியும் பிளேஸ். ஓகே, இப்போ வந்துட்டு டேபிள் மாதிரி இருக்குது கரெக்டாக. இப்போ வந்துட்டு இங்கிட்ட டிவியை மாட்டிடலாம். ஓகே, முன்னாடி வந்துட்டு ஐட்டம் ஃப்ரேம் இருக்குமே, அது எங்கே? பெயிண்டிங் எங்கடா? இது இருக்குது. இல்லை இப்படி இல்லை, இது வேணாம். இருங்க கைஸ், வரேன். ஆக்சுவலி இந்த டிவி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். 2 வில்லேஜர் இருக்க மாதிரி இருக்குது. இது வந்துட்டு இது பாருங்க கைஸ், இங்கே கீழே கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வரல. தம்பி எங்கே போனீங்க? அந்த வில்லேஜரை காணுங்க. பாவீங்களா, ரெக்கார்ட் பண்ண வரேன்ட்டேனே அந்த வில்லேஜர் வரதை. சரி, ஓகே, இந்த எலும்பு கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இடம் கம்ப்ளீட்டட். இருங்க, ஒரே எனக்கு ஒரு டவுட்டு. இல்லை இது இல்லை, விடாங்க இது. ஓகே, ஓகே.
இப்போ டிவி கிட்ட வந்துட்டு ரிமோட் மாதிரி ஏதாவது வைக்கலாம் இருங்க. ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும். ஓகே இதான் ரிமோட்டு கைஸ், டிவி ரிமோட்டு. ஓகே நம்ம என்ன செய்தி கூட பார்த்துக்கலாம், ஸ்கூல் லீவா இல்லாட்டி இருக்கான்னு. ஓகே நெக்ஸ்ட் என்ன கட்டலான்னா கிச்சன் கட்டலாங்க. அதை மறக்கக்கூடாது, முக்கியமாக கிச்சன் வேணும். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே கைஸ், இப்போ வாங்க தேடலாம் கிச்சனுக்கான பொருள்லாம். கிச்சனில் என்ன இருக்கும்? கிச்சனில் சாமான்லாம் வைப்பாங்க. ஸ்மோக்கர் வேணும், வேறு எடுக்கலாம். தண்ணி பிடிக்கிறதுக்கு அக்வாஃபீனா வேணும். இருங்க கிச்சன் எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சிடலாம். இதை எடுத்து இங்கே வச்சிடலாம். ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு இருங்க, கீழே ஒரு பிளாக் இருக்குல்ல கிராஃப்டர்னு, அதை எடுத்துக்கலாம். சும்மா எடுத்து வச்சுப்போம். ஓகே இப்போ வந்துட்டு ஒரு ஆர்மர் ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க, ஒரு அயன் ஹெல்மெட் எடுத்துக்கோங்க. என்னடா இது வித்தியாசமாக இருக்கு கைஸ். மைண்ட் கிராஃப்டில் அப்டேட் வந்திருக்கு கைஸ், இந்த பண்டில்ஸ்னு ஏதோ ஒரு அப்டேட் வந்திருக்கு. இருங்க இருங்க, என்னடா இது வித்தியாசமாக இருக்கே. இருங்க கேன் ஹோல்ட் அ மிக்ஸ்டு ஸ்டாக் ஆஃப் ஐட்டம்ஸா? ஓகே இப்போ தான் புரியுது. அது எப்படி வெளியே எடுக்கிறது? ஐயோ போச்சா, போட்டால் வராது போல். சரி ஓகே, நம்மளுக்கு தெரில எதுவும். சரி ஓகே இருங்க, வந்த வேலையை பார்ப்போம். இந்த அயன் ஹெல்மெட் இருக்குல்ல கைஸ், அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த பிஸ்டன் ஒன்று எடுத்துக்கோங்க. பிஸ்டனு இந்த லிவரு. ஓகே கீழே ஒரு என்னடா போச்சு, போட்டுக்கணும் நான் எடுத்து. 2 பிளாக்ஸ் கீழே டவுன் டிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு பிளாக் டிக் பண்ணிட்டு இங்கே ஒரு இது ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பிளாக் வேணாலும் வச்சுக்கோங்க கைஸ். நான் வந்துட்டு என்ன பிளாக் வைக்க போகிறேன்னா, அது என்னது, அயன் பிளாக் வச்சுக்கிறேன். அயன் பிளாக் இந்த பக்கம் வச்சுட்டு பிஸ்டன் இருக்குல்ல கைஸ், பிஸ்டனை அதோ இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஐயோ ஒன்று பண்ண மறந்துட்டேனே, இருங்க. எனக்கு அயன் ஹெல்மெட் மாட்டி விட்டு இப்போ வந்துட்டு இது பாருங்க, ஃபிஷிங் ராட் எடுத்துக்கோங்க. ஃபிஷிங் ராடுங்கடா, அது ஒரு ஐயோ வெளியே வந்துட்டானே. டேய் ஒண்டே, நீ ஏன்டா வெளியே வந்த? உள்ளே தானே ஒன்று வச்சேன். கண்ட்ரி ப்ரூட். Why he is irritating me guys, irritating. ஐடியா இருங்க, இந்த பக்கம் தண்ணி ஊற்றி விட்டுறலாம். வாட்டர் பக்கெட்டுங்க, டேக் வாட்டர் பக்கெட், பிளேஸ் ஹியர். ஓகே எக்யூப் ஹெல்மெட் ஆக்ஷன். ஓகே இப்போ வந்துட்டு அந்த தண்ணி நீக்கிடலாம். இருங்க இப்போ வந்துட்டு மறுபடியும் அந்த உடஞ்சி போன இடத்த ஃபில் பண்ணிடலாம். ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது. ஐயோ ஒருத்தன் கொஞ்சம் தள்ளி போகணுங்க இவன். இருங்க ஐடியா, இங்கே ஒரு பிளாக்கை தள்ளணும்னு வச்சுக்கோங்க. என்னடா போக மாட்ற தம்பி, தவறான செயல் இதெல்லாம். அப்பா வந்துட்டாங்க நடுவில். நான் நடுவில் வரதுக்குள்ளே நான் பாட்டை பாடுறேன். இப்போ இதில் போயிட்டு நம்ம ஏதாவது பொருள் வச்சுக்கலாங்க. இருங்க நான் இப்போ எக்ஸாம்பிள் சிக்கன் வைக்கிறேன். எப்படி தட்டில் இருக்க மாதிரி இருக்கா ஸ்டைலாக?
மஷா கெத்தா இதெல்லாம் இருக்குன்னா ஆல்வின் ஜி ப்ரோக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு பாருங்கள் எல்லாரும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரிட்ஜு செய்ய போகிறோம். எப்பட்றா சொல்கிறேன் கண்ட்ரி இடியாட்டிக் நான்சென்ஸ், எப்பட்றா மைண்ட் கிராஃப்டில் ஃப்ரிட்ஜு வரும்னு கேட்டிங்கன்னா வெயிட் அண்ட் வாட்ச் இருங்க. ஓகே, இப்படி வச்சுக்கலாம். இல்லை இது நல்லா இல்லை. இருங்க, 2 பேனர் வேணும் கைஸ். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க கைஸ். அடுத்து ஒர்க் ஆகலைன்னா ஆல்வின் ஜி ப்ரோ சொல்லக்கூடாது. ஓகே, ஃப்ரிட்ஜ் டோரு. ஓகே, பின்னாடி ஒரு பட்டன் மறைச்சி வச்சுக்கோங்க. அதோ பட்டன் கொடுத்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி கைஸ். இப்போ வந்துட்டு பின்னாடி போகணும் நம்ம. பட்டன் வந்துட்டு அந்த பக்கம் இருக்கான்னு பார்க்கலாம் இருங்க. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ ரெட் ஸ்டோன் வேணும் கைஸ். இந்த வேலைக்கெல்லாம் முக்கியமாக ரெட் ஸ்டோன் வேணும். எங்கடா ரெட் ஸ்டோன்? ஓகே, எடுத்துகிட்டு கீழே போய் இங்கிட்ட ஒரு பிளாக் வச்சுட்டு ஓகே கைஸ், சக்ஸஸ். இப்போ வந்துட்டு அதை மூடிடணும். இருங்க, பிஸ்டன் தேவையில்ல. பிஸ்டன் கண்டிப்பாக தேவைப்படும் நிறைய இடத்துக்கு. எங்கடா போச்சு? ப்ளூ காங்கிரீட். ஓகே, இப்போ வந்துட்டு இதை எடுத்து விட்டு இங்கிட்ட ஒரு டிஸ்பென்சர் வைக்கணும். எங்கே டிஸ்பென்சரு? பிளேஸ் இட் ஹியர். ஓகே, கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சா? இப்போ வந்துட்டு மூடிடணும் எல்லாத்தையும். இப்போ வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எக்ஸாம்பிள் குக்கீஸு, பம்கின்னு, ஃப்ரிட்ஜில் வேறு என்ன வைப்பாங்க? அதோ இங்கே இருக்குல்ல ஐட்டம்ஸ், சாப்பாடு ஐட்டம்ஸ் காணும். அதோ ஆப்பிள் வைக்கலாம், கேரட் வைக்கலாம், மெலன் வைக்கலாம். நம்ம இஷ்டம் கைஸ். இது பாருங்கள், நான் என்ன அதனால வைக்கிறேன் இந்த டிஸ்பென்சரில். இருங்க, வேறு என்ன வைக்கலாம்? ஸ்வீட் பெரிஸ், க்ளோ பெரிஸ் வேணாம், சாப்பிட முடியாது. வேணாம், பீட்ரூட்டு வேணாம், கேவலமாக. கோல்டன் கேரட், இது 2 வச்சுப்போம் எக்ஸ்ட்ரா. அவ்வளோதாங்க, இது போதும். இப்போ வந்துட்டு இது உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிடும்ல, கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாருன்னா கூப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, கார்பெட்லாம் போட்டுக்கோங்க. இவன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருப்பான் கைஸ். இவன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருப்பான், அனுபவத்தில் சொல்கிறேன் கைஸ். இது ஒன்று. ஓகே, இருங்க மூடிடலாம். இருங்க ஒரே நிமிஷம். ஐயோயோ, மிஸ்டேக் பண்ணிட்டேன்டா, ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன்டா. தாங்க முடியல கைஸ். இந்த ப்ளூ பிளாக் வச்சு மறுபடியும் கவர் பண்ணிடலாம் எல்லாத்தையும். எல்லாம் கரெக்டாக தான் போச்சு, அந்த லூஸ் மாதிரி பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கலாம் கைஸ். வாங்க. இப்போ என்னடா, இருங்க கனெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். கனெக்ஷன் தப்பாக இருக்குங்க. எப்படி ஆல்வின் ஜி ப்ரோ பண்ணது எனக்குமே தப்பாக இருக்காது. ஓகே, இப்போ பண்ணலாம். தெய்வமே, இப்போ என்னடாச்சு? கரெக்டாக தானேங்க கட்டினேன். இருங்க, கனெக்ஷன் எதுவும் வரலையா? கனெக்ஷன் போகுது. இருங்க, டிஸ்பென்சர் ஒர்க் ஆகலையா?
ஓ இதுவா, இது வந்துட்டு கைஸ் இருங்க, நீங்கள் வந்துட்டு ரெட் ஸ்டோன் ரெப்பிடேட்டர்னு ஒன்று எடுக்கணும். அது மறந்துட்டேன், சாரி கேஸ் வெரி வெரி சாரி கேஸ். இப்போ வரும் பாருங்க, ஜென்ரேட்டருக்கு சும்மா தக்கச்சுக்க தக்கச்சும் தக்கச்சுக்க தக்கச்சும் சக் சக் சக்குன்னு வரும் பாருங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்போ பாருங்க என்கிட்ட எதுவுமே இல்லை கைஸ். இது பாருங்க, சீட்டிங்லாம் பண்ணல. போடு பம்கின் இப்போ எப்படி போடு, ஆல்வின்ஜி ப்ரோமா ஸ்டைலு கெத்து, எப்படி ஸ்டைலு ஆல்வின்ஜி ப்ரோ போட்டே போட்டே போட்டு ஒர்க் ஆயிடுச்சா எப்படி, ஆல்வின்ஜி ப்ரோடா, ஆல்வின்ஜி ப்ரோ. ஓகே இப்போ வந்துட்டு கிச்சன் ரெடி. அப்புறம் வேற என்ன கட்டலாம் இருங்க. மொட்டை மாடி கட்டணும்ல கைஸ். ஆமாம், இங்கே இவ்வளோ இடம் இருக்குல்ல கைஸ். இங்கே ஒரு ஆர்மர் ஸ்வாப்பர் கட்டலாமா கைஸ்? ஆர்மர் ஸ்வாப்பர்னா இப்போ திடீர்னு வெளியே க்ரீப்பர் ஜாம்பிலாம் வந்துட்டாங்க, அவனுக்கு டப்பு டிப்புன்னு போட்டு தள்ளணுன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருங்க. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு இங்கே கட்ட போகிறேன். இது நல்லா ஹோல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சைட்லலாம் ஓட்ட போட்டுருங்க கைஸ், இல்லாட்டி இது ஒர்க் ஆகும். இருங்க. ஓகே இப்போ வந்துட்டு பட்டன் எடுக்கணும். பட்டன் எடுத்துகிட்டு இருக்கணும். ஓகே பட்டன் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஓகே இப்போ வந்துட்டு இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம் இருங்க. ஒர்க் ஆகுறாப்புல. இப்போ வந்துட்டு என்ன பண்ண வேண்டும் என்றால் ட்ரெஸ்ஸை கழட்டணும். என்னடா சொல்கிற, அதெல்லாம் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொன்னீங்கன்னா கைஸ் கேமில் கைஸ் இது இருங்க. இங்கே ஒரு அயன் ட்ராப் டோர் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இருங்க, ட்ரெஸ்ஸு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இவனுக்கு வந்து இங்கே ஒருத்தனை வர வச்சிடறேன். வாடா அவன்ட்டான். டேய் என்னடா பண்ண, எக்யூப். இப்போது இதை கொடுத்தா உள்ளே போயிட்டான். அவ்வளோதான், உள்ளே போயிட்டானா. இப்போ இன்னொருத்தனை வர வைக்கிறேன் இருங்க. கோல்டு ட்ரெஸ் போட்டு வரேன். ஐயோ இப்போ வந்துட்டு இது பாருங்கள், இவன் போனால் இவன் வந்துடுறான். எப்படி ஸ்டைல் ஆல்வின்ஜி ப்ரோ எப்படி கைஸ் ஸ்டைலாக ஹர்ஜி 110 முகப்பேர்ச்சா 10. இவன் கையில் கோல்டு கத்தி, இவன் கையில் டைமண்ட் கத்தி, எப்படி ஸ்டைலாக ஆல்வின்ஜி ப்ரோ கைஸ், ஆல்வின்ஜி ப்ரோ. ஓகே இப்போ வந்துட்டு நம்ம மேலே வந்துட்டு ஒரு பேஸ் கட்ட போகிறோம். ஆனால் அந்த பேஸ் வந்துட்டு குட்டியாகவே கட்டலாம், ஏன்னா வீடியோ எடுக்க டைம் இல்லை கைஸ். சாரி. காங்கிரீட்டுங்க, இது வேணும். படிக்கட்டு வேணும் மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு. ஓகே மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஆக்சுவலி இந்த படிக்கட்டு ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்துட்டு மேலே இருக்க இடத்துலாம் கொஞ்சம் கவர் பண்ண வேண்டியது இருக்குது, கவர் பண்ணிட்டு வரேன். ஓகே கைஸ், ஒரு வழியாக மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். யோயோ சூப்பராக இருக்குது கைஸ். என்னை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். எதுக்குடா இங்கே லைட்லாம் வைக்கிற, அதான் நல்லா பியூட்டிஃபுல்லாக தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு போஷன் போட்டு வந்திருக்கேன். நைட் விஷன்னா தெரியும்ல கைஸ், இருட்டில் கூட நல்லா பளிச்சுன்னு தெரியுமே அது. இப்போ நான் இந்த போஷனை போக வைக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதாங்க போஷனை போக வச்சா, அதனால தான் லைட்டை போட்டு வச்சுருக்கேன். இது பாருங்கள், இங்கெல்லாம் இருட்டாக இருக்குது. இங்கே ஒரு லேம்பை மாட்டி விட்டுடலாம். ஓகே இருங்க, எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது.
ஏதாவது ஒரு கேவ் வேணுமே. ஓகே. ஓகே 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 ஓகே. என்னடா இதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் வெளிச்சம் வருதான்னு பார்த்தேன். ஆமாங்க வெளிச்சம் வருது. ஓகே, இப்போ வந்துட்டு இருங்க, மேலேக்கா ஸ்டேர்ஸ் கட்டிடுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு ஸ்டேர்வே கட்டியாச்சு மேலே. இப்போ மேலே வந்துட்டு வீடு கட்டணும்ல கைஸ். மேலே வந்துட்டு எனக்கு ஒரு ரூம் கட்டணும் கைஸ். ஸோ அதனால் இருங்க, அதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கட்டிடுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு அங்கே பேஸ் கட்டிட்டேன். இப்போ எதுக்கிட்ட இங்கே கண்ணாடி ஓட்டி வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அது பாருங்க கைஸ், அங்கே தூரத்தில் ஒரு லேக் தெரியுதுல்ல கைஸ். அங்கே இங்கேருந்து அப்படியே ஸ்டைலாக மாஷா கெத்தாக பார்க்குறதுக்கு தான் கிரேட் வியூ ஆஃப் ஆல்வின்ஜி ப்ரோன்னு பேர் வரும் கைஸ். ஓகே, இப்போ வந்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு நான் ஒரு ரெஸ்ட் ஏரியா பண்ண போகிறேன் கைஸ். ரெஸ்ட் ஏரியானா இப்படி சும்மா அப்படியே கேஷுவலாக பேசிட்டு உக்காந்துட்டு இருக்க மாதிரி. சோஃபா வேணாம் கைஸ், நம்ம வந்துட்டு ஒரு சேர் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி அது சாதாரண சேர் இல்லை, பயங்கரமான சேர். எப்படி ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கலாம் இருங்க. ஓகே 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 இருங்க. இதோ இங்கிட்ட ஒன்று, இங்கிட்ட ஒன்று, இங்கிட்ட ஒன்று, இங்கிட்ட ஒன்று. ஓகே இருங்க. நம்ம ஃபிஷ் டேங்க் ஒன்று பண்ணலாமா கைஸ்? ஃபிஷ் டேங்க் வந்து இருங்க, இதே தான், ஆனால் கார்னரில் வச்சிடலாம் ஃபிஷ் டேங்க் எடுத்து. ஓகே, இப்போ வந்துட்டு இருங்க, ஒரு செஸ்ட் எடுக்கணும். செஸ்ட் ஒன்று, ஒரு கண்ணாடி தொட்டி வேணும். அடுத்து வந்துட்டு ஃபைனலாக ஒரு என்னது, என்ன மீன் போடலாம்? இந்த மீன் போட்டுக்கலாம். என்னடா வைக்க முடியல? ஓகே ஓகே. இந்த கலர் இந்த ஃபஸ்ட் இந்த கலரே நல்லா தாங்கண்ணா கைஸ் இருந்துச்சு. ஓகே. இது ஓகே கைஸ். டேய் இங்கே இல்லைடா. போயிட்டான். என்னடா அது வித்தியாசமாக இருக்கு, இதையே ஒரு வீடியோவாக போடலாம் போலையே. போச்சு, இன்னைக்கு கட்டின மாதிரி தான். ரெஸ்ட் இன் பீஸ்ரா மீனே, உன்னதான் ரெஸ்ட் இன் பீஸ். தாவ் சரி, செஸ்ட் இல்லை போல், இருங்க வேறு ஏதாவது இருக்கும். ஏன்னா செஸ்ட்டுக்கு உள்ளே வைக்க முடியலங்க. இருங்க வேணா இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே வச்சாச்சு. செஸ்ட் இப்போ வைக்கணுமே. வேர் இஸ் செஸ்ட்? புட் செஸ்ட் ஹியர். நான் வைக்க முடியல. மீனை ஏஞ்சிக்கோ. மீனை உன்னதான் செத்துப்போ. செத்துறாங்க. இருங்க. ஏய் என்னடா உனக்கு ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க? இருங்க கைஸ். சாரி கைஸ், ஃபிஷ் டேங்க் கட்டுறேன்னு சொல்லி ஏமாந்துட்டீங்கன்னா மன்னிச்சிருங்க. ஏன்னா ஃபிஷ் டேங்க் வரலங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனாலும் முடியல. ஸோ ஐம் சாரி கைஸ், ஃபர்கிவ் மீ. ஓகே, இப்போ வந்துட்டு இது சும்மா இருக்கட்டும். நம்மளோட ரூம் வந்துட்டு இதோ இதுக்குள்ளே, இந்த ஃபுல் ஏரியாவே நம்ம ரூம் தான். எப்படி இந்த ஃபுல் ஏரியாவுமே நம்ம ரூம் தான். ஆக்சுவலி எனக்கு ஒரு பிளான் இருக்குது கைஸ், ஸ்டைலான பிளான். எம்டி லொக்கேட்டர் மேப் எடுத்துகிட்டு நல்லா ஹைட்டாக போயிட்டு இந்த மேப்பில் நம்ம வீடு இருக்கும். பேனர் எடுக்கலாம். இருங்க, நான் ஒரு கேள்விப்பட்டேன் கைஸ், ஒரு மித்து, அதுதான். நான் வரல, ஏமாத்திட்டீங்களா? ஏமாத்திட்டாங்க சித்தப்பா. ஓகே ஓகே, ஏமாந்துட்டோம் நம்ம.
சரி இது அப்புறம் பார்த்துக்கலாம். இருங்க, நம்ம முதல்ல நம்ம ரூமை கட்டலாம். இதோ இது ஒரு பிளாக் பெட்டு. செஸ்ட் இருக்கா? செஸ்ட்டு இதோ இல்லை இதுதாங்க ஆன்வில். இவன் கிராஃப்டிங் டேபிள். இவங்க 3 வச்சிடலாம். ஆன்வில்லு, ஸ்மித்திங் டேபிள், கிராஃப்டிங் டேபிள். ஓகே, ஃபர்னன்ஸு, பிளாஸ்ட் ஃபர்னன்ஸ். இவனுங்க 2 பேரும் எடுத்து இங்கே வச்சிடலாம். ஓகே, சூப்பரு. கால்ட்ரனில் வாட்டர் லாவா 2த்தையும் ஊற்றி வச்சுப்போம். ஓகே, யூஸ் ஆகும். அப்புறம் வீட்டுக்கு திருஷ்டி மண்டை மாதிரி வெளியே ஒரு 2 மண்டையை வச்சுப்போம். யாரோட மண்டையை வைக்கலாம்? விதர் ஸ்கெல்டன் மண்டையை வைப்போம். ஓகே, 2 மண்டை. ஓகே, அப்புறம் லேம்ப் கட்டலாம் கைஸ். இருங்க. ஓகே கைஸ், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் சொல்லிடுறேன். இது பாருங்கள், இங்கே வாட்டர் லாவா வச்சுருக்கேன். ஷெல்கர் பாக்ஸ் வச்சுக்கிறேன். இது வந்து சும்மா தேவையான ஐட்டம்லாம். இது வந்துட்டு என்னோடய ஸ்டாச்சு கைஸ். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி சிட்டி மாதிரி இது. இதெல்லாம் வந்துட்டு செஸ்ட்டு. இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுற டூல்ஸு கைஸ். அப்கிரேடிங் கியர் அந்த மாதிரி. ஓகே, மேலே இருக்க பேஸ் கட்டிடலாமா? இதோ இதுதான் கைஸ் ஆஃப்டர் ரிசல்ட் நம்ம ரூம். இங்கே சில் பண்ணுறதுக்கு ஒரு இடம். இங்கே சும்மா இது. இங்கே இது யூஸ்ஃபுல் ஐட்டம்ஸ். இங்கே லாவா, தண்ணி, இங்கே ஆர்மர் ஸ்டாண்டு, இங்கே இதெல்லாம் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம இங்கிட்டிருந்து ஒரு டவர் கட்ட போகிறோம். 3 இருங்க, அங்கிட்ட ஒரு டவர் வரப்போகுது. இப்போது 3, 2, 1 கைஸ். இப்போ நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டு இங்கே ஒரு இது என்னது தெரியும் எல்லாருக்கும். இது வந்துட்டு லைட் ஹவுஸ் கைஸ். இந்த பீச்சு கிட்டலாம் இருக்கும்ல கைஸ், அதனால. இப்போ கையில் என்னடா வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அது பாருங்கள், ஏதாவது அசம்பாவிதம் நடக்குதான்னு பார்க்கறதுக்கு முடியுது. இதை பாராட்டி ஒரு ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும். எப்படிறான்னு கேட்பீங்க. இருங்க, இதோ இந்த பிளாக்ஸ் எல்லாம் வச்சு தாங்க கனெக்ஷன் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஒரு வழியாக கனெக்ஷன் கொடுத்தாச்சு 2த்துக்கும். இப்போ வந்துட்டு 2த்துக்கும் ட்ராக் போட்டுடலாம். வாங்க, நான் ட்ராக் போடுறத லைவாகவே காமிக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு தெரியவே தெரியாது கைஸ். என்ன மாதிரி தண்டக்கருமா வந்துடும். என்ன தான் சொன்னேன், சாரி கைஸ், உங்களை சொல்லலை. ஓகே, இப்போ வந்துட்டு இப்படி கட்டுறதுனால என்னடா ஆகும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஸ்பீடு ஏறும், அவ்வளோதான். அதனால தான் இப்படி கொஞ்சம் ஜிக்ஜாகாக கட்டி வச்சுருக்கேன். ஓகே, இந்த ஸ்பீடு போதும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே உடச்சிட்டு இங்கே ஒன்று ஆக்டிவேட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு பூஸ்ட்டு போட்டுடலாம். பூஸ்ட் ஸ்பீடு. ஓகே எஸ். மறுபடியும் ரயில்ஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் பூஸ்ட் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி, அந்த மாதிரி போட்டுடலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் ட்ராக் போட்டுடலாம். ஓகே, மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணு. இப்போ ஒரு யூட்டர்னை போட்டு இப்படி வரணும். 1 2 3 4 5. ஓகே, ஆக்டிவேட். மறுபடியும் சீக்கிரம் போ. இங்கெல்லாம் வந்துட்டு நல்லா ஸ்பீடு போடணுங்க. ஏன்னா நம்ம மேலே ஏறுவோம்ல கைஸ், அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் எஃபர்ட் தேவை. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கிட்ட ஒன்று, அவ்வளோதான். இது போதும். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு ஒரு ட்ராக்கு, ஒரு மைண்ட் கார்ட்டை போட்டு டெஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க.
இங்கிட்டிருந்து அங்கிட்டுக்கு கம்யூனிகேஷன், அங்கிட்டிருந்து இங்கிட்டுக்கு கம்யூனிகேஷன் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், வேறு ஏதாவது சர்வைவல் டிப்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, சொல்கிறேன். ஓகே, இது போதும். இப்போ வந்துட்டு இங்கே ஒரு வால் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். யூஸ் ஆகும் கைஸ், கண்டிப்பாக யூஸ் ஆகும். இங்கேயும் அதே மாதிரி ஒன்று கட்டிடணும். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். டைம் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. அப்பாடி. ஓகே, கைஸ் வர வழி கொஞ்சம் இருட்டாக இருக்கும்ல கைஸ், கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் இங்கே லைட்லாம் வச்சுக்கலாம். ஓகே, இது போதும். ஓகே கைஸ், இருங்க, இங்கிட்டு டார்ச் எல்லாம் வச்சிடலாம் வீட்டு ஃபுல்லாக சுற்றி. டார்ச் வச்சுக்கோங்க கைஸ் வீட்டு மேலே ஃபுல்லாக, இல்லாட்டி வீட்டு மேலே இந்த ஜாம்பிலாம் ஸ்பான் ஆவாங்க. எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் கைஸ். ஏன்னா என் வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி தான் கைஸ் ஜாம்பியெல்லாம் பூந்து எல்லாத்தையும் நாசமாக்கி ஒரு வழியாக்கிட்டாங்க. என்னடா இது கருமாச்சி, என்னது இது கலர் மாறுது? ஏச்சி, இது எனக்கு வேணாம். இந்த ஸ்டேர்ஸ் ரொம்ப பண்ணுது. இருங்க, தூக்கிடலாம். அதை என்ன கலர் வைக்கலாம்? இந்த டீப் ஸ்லேட் ஸ்டேர்ஸே வைக்கலாம். ஓகே, அடிச்சுடு அடிச்சுடு அடிச்சுடு. என்னண்ணா இந்த தலையில்? ஓகே, இது போதுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா எல்லாத்தையும் கட்டிட்டோம். இப்போ ஃபைனலி ஒன்று பண்ண போகிறோம். என்னடா ஃபைனலின்னு கேட்டிங்கன்னா, ஃபைனலி செத்த எலி பாகுபலி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க, இங்கே கிரியேட்டர் மேப்பில் இருக்குல்ல கைஸ், இதில் மேலே போய்ட்டு கிரியேட் மேப் வச்சா, ஐயோ இப்படி வேணாங்க, இருங்க, இந்த லைட் ஹவுஸும் தெரியணும். என்னடா இப்போ அது தெரியல, என்ன இது புது ட்ரெண்டாக இருக்குது. இருங்க, இப்போ இது தெரியுது. இருங்க, கொஞ்சம் பின்னாடி வந்தால் இது தெரியுது, ஆனால் அது தெரிய மாட்டேங்குது. என்ன ஆச்சு இவங்களுக்கு? ஓகேங்க, நம்ம பார்த்துக்கலாம். இருங்க, மேலே வந்துட்டு இந்த மேப்பு எப்படி ஸ்டைலாக பாருங்க கைஸ், மேப் இதுதான். அங்கேருந்து ரூட் இங்கேருந்து வந்து ஸ்வைன் போயிடும். எப்படி ஸ்டைலாக ஆல்வின்ஜி ப்ரோவா? ஓகே, இதுதான் வேர்ல்டு மேப்பா? ஆனால் வேர்ல்டு மேப் இங்கே வைக்க வேணாம். இருங்க, வேர்ல்டு மேப் அந்த ஒரு படத்தில் வருமே கைஸ், அப்படியே விஜய் கீழே பார்ப்பாரு, கீழே ஒரு சிட்டியே தெரியுமா, அந்த மாதிரி நம்ம மேலே வைக்க போகிறோம். இப்போ மேப்பை ஒரு டேபிள் வேணும் அதுக்கு. இந்த ஹைட்டு வேணாம், இந்த ஹைட் ஓகே. ஒரு மேப் 6 எடுத்து இங்கே வச்சிடலாம், மேப் 5 எடுத்து இங்கே வச்சிடலாம். ஏய் இல்லை திருப்பி விடு. ஓகே கைஸ், இதான் கரெக்டு. இப்போ எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம். இது பாருங்க கைஸ், மேப் சூப்பராக இருக்கா? இது பார்க்குறதுக்கு எப்படி தெரியுமா கைஸ் இருக்குது? அந்த மாதிரி தான் கைஸ் ஃபீல் ஆகுது இதை பார்க்கும்போது. சரி ஓகே, ஒரே நிமிஷருங்க. இப்போ வந்துட்டு நைட் டைமாக மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு வீட்டுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கெஸ்ட்டாக நினச்சிக்கலாம். இருங்க, ஓகே. என்னது இது, வீடு சூப்பராக இருக்கு. என்னடா இது, டிவி ரிமோட்டு சூப்பராக இருக்கே. இது என்னது, சுட்டு பார்ப்போம். என்னடா 2 பேர் டே அடங்கொய்யால சை. இப்போ வரோம் பாருங்க. ஏய் அநியாயண்டா. இருங்க, ஃப்ரிட்ஜாவது ஒர்க் ஆகுதா பார்ப்போம்.
ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகிட்டான் ஓகே. இது ஸ்டவ்வு, இதில் குக் பண்ணிக்கலாம். ஓகே, கீழே பர்ஃபெக்ட்டு. மேலே போய் பார்க்கலாம். கைஸ் சூப்பராக இருக்குது கைஸ். நான் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடு. உங்களுக்கு எப்படி தெரியலன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பாருங்க, ஃபஸ்ட் டைம் கட்டியிருக்கேன் இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ போடுற மாதிரி. இங்கே வியூ சூப்பராக இருக்குது. இந்த மேப்பு அல்டிமேட்டாக இருக்குது. இருங்க, ஒரு ரைடு போயிட்டு வரல. எனக்கு ரைடு போன ஆசையாக இருக்குது. இருங்க சிங்குச்சான் ரைடு கலர் சிங்குச்சான். ஓகே, கைஸ் இதெல்லாம் மைண்ட் கிராஃப்டில் மட்டுமே வர என்ஜாய்மெண்ட்டு கைஸ். இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது கைஸ். நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் கைஸ் இந்த என்ஜாய்மெண்ட்டெல்லாம் என்ஜாய் பண்ண. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே ஒரு லேக் இருக்குல்ல கைஸ், இது வந்துட்டு பார்ட் 2ல் நம்ம பண்ணலாம். ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிடுச்சு, பார்த்தாலே தெரியும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்வின்ஜி ப்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டீசப்ஸ்கிரைப் பண்ணுறதுலாம் பண்ணாதீங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். நம்ம ஆல்வின்ஜி ப்ரோ ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. ஓகே கைஸ், பாய் கைஸ். அப்புறம் மறக்காமல் சரக்கபர் சபரக்கராய் சரக்க whatever